டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்பில் கொலையுதிர் காலம் படத்துடைய ட்ரைலர் வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் நடிகர் ராதாரவி கலந்துக்கிட்டு பேசியிருந்தாரு. நடிகர் ராதாரவி நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பத்தி நிறைய விஷயங்களை மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி பேசியிருந்தாரு. இதுக்காக தற்போது பல்வேறு தரப்பினர்களும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ராதாரவி அந்த நிகழ்ச்சியில என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா, நயன்தாரா ஒரு நல்ல நடிகை தான். இவ்வளவு நாள் அவங்க தம் கட்டுறதே பெரிய விஷயம். அவங்கள பத்தி வராத செய்திகளே கிடையாது. அத்தனையும் அவங்க தாண்டி நிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே 4 நாள் தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. நயன்தாரா ஒரு பக்கம் பேயாவும் நடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சீதாவாவும் நடிக்கிறாங்க. அப்பெல்லாம் கடவுளா நடிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே KR விஜயாவை தான் தேடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் யார் வேணாலும் நடிக்கலாம். பார்த்த உடனே கும்பிடுறவங்களையும் போடலாம், பார்த்த உடனே கூப்பிடுறவங்களையும் போடலாம் அப்படின்ற மாதிரி ராதாரவி மிகவும் சர்ச்சையான வார்த்தைகளை தெரிவிச்சிருந்தாரு. இதற்கு தற்போது பல்வேறு தரப்பினர்களும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, அதுக்கப்புறமா டைரக்டர் விக்னேஷ் சிவன், இவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சமயத்தில் ராதாரவியோடைய இந்த கருத்துக்கு நம்ம விக்னேஷ் சிவன் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நடிகை நயன்தாரா இந்த இஷ்யூ பற்றி தற்போது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ராதாரவியோடைய இந்த கருத்துக்கு கடுமையான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டாக ராதாரவியை திமுகலேருந்து நீக்கினதுக்காக திமுக தலைவரான MK ஸ்டாலினுக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ராதாரவி மாதிரியான ஆட்கள் ஒரு பெண்ணால் தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். பெண்களை பற்றி தவறாக பேசுறது, அவங்கள பற்றி செக்ஸியான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது மூலமாக தான் இவங்க ஆண்கள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஆட்கள் பெண்களை ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஆட்களுடைய குடும்பத்தில் இருக்க பெண்களை நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஆக்டராக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ராதாரவி யங்கர் ஜெனரேஷனில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு, அவருடைய வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் சீப் பாப்புலாரிட்டிக்காக பேசுறது கண்டிப்பாக ஒரு கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஆட்கள் பேசும்பொழுது அங்கே இருக்க ஆடியன்ஸ் கைத்தட்டி என்ஜாய் பண்ணுறது மிகவும் அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னும், இந்த மாதிரியான செக்ஸியான கமெண்ட்ஸ்க்கு ராதாரவி மாதிரியான ஆட்களை என்கரேஜ் பண்ணும்பொழுது தொடர்ந்து பெண்களை பற்றி தவறாக தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி கடுமையாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராதாரவி மாதிரியான ஆட்களுடைய இந்த கருத்துக்கு கண்டிப்பாக என்னுடைய கண்டனங்களையும் எதிர்ப்பையும் தெரிவிப்பேன் அப்படின்னும், எல்லா நெகட்டிவ் ரிமார்க்ஸையும் தாண்டி தொடர்ந்து ஒரு சீதாவா, காடா, ஒய்ஃபா, லவ்வரா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லா ரோல்லையுமே நடித்து என்னுடைய ஃபேன்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நடிகர் சங்கத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி ஏன் விசாகா கைட்லைன்ஸ் படி நீங்கள் ஒரு கமிட்டி அமைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கஷ்ட காலங்களில் என் கூட இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ நயன்தாரா அதுக்கப்புறமா ராதாரவியோட இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவுடைய இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.